ரிஷபராசி அன்பர்களுக்கு மே 11 17 வரைக்கும் எத்தகைய பலன்கள் நடக்குங்கிறத பார்ப்போமுங்க. வார ஆரம்பம் 11 12 தேதிகளில் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். எப்படி வர்றாருன்னு பார்க்கணும். அமாவாசை அமைப்புல வராரு. ராகுங்கிற இருளும் இருக்கு. இப்போ 10ஆம் இடம் கெட்டு போச்சு, தொழில திணறலா இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 2 ஒளியாகி அப்படியே உங்க 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப முதல்ல இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் வியாபாரம், ஒரு போக்குவரத்தை கொண்டு போய் ஒரு பொருள் கொடுக்குறீங்க சிறிய அளவில். காலையில் வரைக்கும் நல்லா இருக்காது அந்த பாவத்துவங்கிறது. அப்புறம் வெளிச்சப்படுதா, அதுக்கு பிறகு அன்றைய நாளின் கடைசி பகுதியில் அந்த இருள் வேலையை செய்யத்தான் செய்யும். அதுக்கு பிறகு வெளிச்சம் வருது. அப்போ அன்றைய நாள் கொஞ்சம் பிரயாசப்பட்டு நீங்கள் தொழில் பண்ணணும்னு சொல்லணும். கவனத்தோடு தொழில் பண்ணணும் 11 12 தேதிகளில் அப்படின்னு சொல்லணும். வேலையில் இருந்தாலுமே கவனத்தோடு இருக்கணும்னு அர்த்தம். எல்லாருக்கும் கிடையாதுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் இதில் வந்து கேட்டிங்கன்னா அதுதான் முதல்ல சொல்லிடுறேன். எல்லா ஜாதகத்துக்கும் இது பொருந்தாது. ஒளி குறையான ஜாதகங்களுக்கு இந்த ஒளிகள் ஒரு நல்ல பலனை செய்யுது. இருள் அமைப்பு அப்படின்னு வந்துட்டோம்னா உங்கள் அடிப்படையில் ஜாதகத்தில் இருள் அமைப்பு நான் சொல்கிற பாவங்களை இருள் இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸாக்டாக இருள் கவத்தான் செய்யும். இப்போ வெளிச்சமும் அடிக்குதுல்ல, இருளுக்கு பின் ஒளி அப்படிங்கிறதுக்கு 11 12 தேதிகளில் தொழிலில் கவனமாக செய்யணும் ஒரு சுருக்கமாக. அடுத்து 13 14 தேதியில் 11ஆம் இடத்துக்கு வருது. சரி, லாபம் கிடைக்கும் நம்ம சொன்னாலும் லாபம் 11ஆம் இடத்துல சனி நன்மை தான் செய்வார், ஒத்துக்கிறேன். ஆனால் 11ஆம் இடத்துல இருள் சந்திரன் போறாரு. சனியே ஒரு இருள், சந்திரன் ஒரு இருள் ஆகும்ல. அப்போ தொழிலில் வேலையில் கவனமாக இருக்கணும். தொழில் செய்யும் பொழுது லாபம் கிடைக்காது இல்லை, அதுலேயும் இருள் இருக்குல்ல. அப்போ வாரத்தில் 4 நாள் முதல் 4 நாளில் கொடுக்கல் வாங்கல் சிறு தொழில் எதாக இருந்தாலும் லாபம் கம்மியாக இருக்கிற அமைப்பில் நீங்கள் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறது உறுதியான அமைப்பு. அடுத்து 15 16 தேதியில் 12ஆம் இடத்துல சந்திரன் இருள் அமைப்பு, அமாவாசை அன்னைக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வெட்டி செலவுகள், வீண் செலவுகள் வரும். அதை நம்ம தவிர்க்கணுங்க. தூக்கங்களும், ஏன்னா செலவு ஸ்தானம் 12ஆம் இடம். அங்கே இருட்டு அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் உச்ச சூரியன் இருக்காரு, இருந்தாலும் அமாவாசை அமைப்பு பெருசாக பாதிக்காட்டாலும் ஒளி இல்லை இல்லை. அப்போ அந்த இடத்துல தூக்கம், நம்ம வெளியூர்களுக்கு செல்றது, இதெல்லாம் ஒத்தி போடணும். வெளியூர் போனாலும் பிரயோஜனம் இருக்காது, வீண் செலவுகள் ஏற்படும். அதை நம்ம சுழிக்கிறணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வார கடைசி இருக்குல்ல, ராசியில் வராரு சந்திரன், உச்சமாக வராரு. அப்போ வார கடைசியில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக